எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதான் 3 மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இறந்துருக்காங்க. அப்புறம் இது கோழிக்கூடு இதில் 5 பேர் என்ன ஆயிருக்காங்கன்னா மிஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு வயநாட்டில். இது என்னென்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னா அணக்கம் போயில கல்லடி அந்த மேப்பாடி ட்வின் டனல் ரோடு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது கல்லடி கேரளா. அது டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் நடந்திருக்கு. இது ட்ராஜடி நடந்தது என்னென்னா அதாவது ஒரு சில ரெண்டு அந்த செகண்ட் ஆனிவர்சரி நடந்ததுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த முண்டக்கை அந்த சூரமலா லேண்ட்ஸ்லைடு அந்த டிசாஸ்டர் நடந்துச்சுல்ல லொக்கேஷன் அது ஜஸ்ட்டு 5 கிலோமீட்டர் ஃப்ரம் அந்த 2024 நடந்த அந்த லேண்ட்ஸ்லைடு அதுக்கிட்டேருந்து அந்த இதுலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் லாஸ்ட் டைம் எவ்வளோன்னா 298 பீப்புள் அதில் இறந்துருந்துருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த இன்சிடெண்ட் மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனுஷனால் வந்திருக்குது அப்படின்னு ப்ளேம் பண்ணியிருக்காங்க. அதாவது அன்சைன்டிஃபிக்காக இவங்க டம்ப் பண்ணி அந்த தோண்டப்பட்ட அந்த இதெல்லாம் மண்ணெல்லாம் அப்படியே டம்ப் பண்ணியிருந்திருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் சைட்லேயே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்டிங் ஃபர்ம் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. அந்த ஸ்லைட் ஆஃப் அந்த ஒரிஜினேட் அந்த ஆனது அந்த அவுட் சைடில் இருந்து அந்த டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் சொன்னாலுமே அந்த டிசாஸ்டர் அந்த கொலாப்ஸ்னால தான் ஆகிருக்கு அப்படிங்கிறது அந்த எக்ஸ்கவேட் ஆனது அந்த மண் குமிச்சு வச்சப்பட்டிருந்தது பயிலாகி இருந்திருக்குல்ல அந்த சைட்டில், அதனால தான் மெயின் காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த லேண்ட்ஸ்லைடை இனியும் ட்ரிகர் பண்ணி விட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹில் சைடோட அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ஏரியா இருக்குல்ல அங்கே அந்த கம்பெனி என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்னா அந்த ஸ்லோப் கட்டிங் அண்ட் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸ்டெபிலைஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த சிமெண்ட் அண்ட் பிளாஸ்டரிங் ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இடைவிடாத மழை 24 ஹவர்ஸாக 200 mm பாஸ்ட்டு 24 ஹவர்ஸாக இருந்தனால அந்த ஸ்லோப் சடனாக என்ன ஆயிருக்குன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேசிவ் டேமேஜும் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீனாட்சி பிரிட்ஜு அப்புறம் அந்த டவுன் ஹில் அந்த தண்டர் அந்த இதில் மீனாட்சி ஹில்லு பிரிட்ஜு மீனாட்சி ரிவரு நிறைய ஒர்க்கர்ஸு அப்புறம் வெஹிக்கிள்ஸ் அந்த மெஷினரி அந்த இதெல்லாம் நிறைய டேமேஜஸ்லாம் ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாஸ்க் அங்கே என்ன ஆயிருக்குன்னா ப்ரேயர் ஹால் நியர் அந்த பிரிட்ஜுக்கிட்ட இருந்தது அப்படியே ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் டியூஸ்டே அன்றைக்கி மார்னிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதாவது லேண்ட்ஸ்லைடு அந்த வயநாட் டன்னல் ரோட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் லேப்ஸ் அந்த கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டரோட லேப்ஸ்னால ஆயிருக்கு அந்த டிசாஸ்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை கேரளா சிஎம் விடி சதீசன் அண்டு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சித்திக் அவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்சைன்டிஃபிக்கலி இந்த டம்ப் பண்ணப்பட்டிருக்கு எக்ஸகவேட் ஆகிருக்கு அந்த சாயில். அப்புறம் அதை ஃபெயில்யூர் ஆகியிருக்காங்க. அந்த ரிப்பீட்டட் சேஃப்டி டைரக்டிவ்ஸும் அந்த இதையும் டிசாஸ்டர் அந்த இதெல்லாம் எப்படி ப்ரிகாஷ்னரி மெஷர் எடுக்கிறோங்கிறத அந்த இதை ஃபாலோ பண்ணுறத அவங்க ஃபெயில்யூர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸில் திருவனந்தபுரம்லேருந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க சிச்சுவேஷனை. சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா வயநாடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்புறம் கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா June 20th டைரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க கான்ட்ராக்டரை ரிமூவ் பண்ணுங்க. அந்த ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் அந்த அந்த இதை குமிச்சு வச்சுருக்காங்கல்ல அந்த மண்ணை எக்ஸகவேட் ஆனதை சாயில் அதை டம்ப் பண்ணப்பட்டுறது அதெல்லாம் எடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதையும் சொல்லியிருக்காங்க. பப்ளிக் ஒர்க்ஸ் மினிஸ்டருமே சப்சிக்வெண்ட்டாக அதையே தான் வலியுறுத்தியிருக்காரு. சேமாக அந்த கான்ட்ராக்டர் பட் அதை கொஞ்சம் கூட அதை அவங்க சொன்னதை எதையுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணியிருக்காங்க.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து இது கிடையாது, எல்லோ அலர்ட் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இதில் வந்து அது வந்து அலர்ட் வந்து ஆல்ரெடி இஷ்யூ பண்ணப்பட்டிருந்தது அது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அலர்ட்டு டம்ப் பண்ணி அந்த இது மண்ணெல்லாம் வச்சுருந்தது, அது இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதுக்கு அப்புறமும் அது அப்படியே போட்டு வச்சுருந்தது தான் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து விடி சதீஷன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு சிஎம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அலர்ட் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு எப்படின்னா இந்த சென்டருடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த மண்ணெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க ரொம்ப நெக்லிஜென்ஸாக இருந்திருக்காங்க இந்த கான்ட்ராக்ட் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணவங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கேரளா சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேஃப்டி நார்ம்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணப்படணும் இன் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க கன்சர்ன்ஸ் இதை பற்றி. இன்அடக்குவேட் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நேஷ்னல் ஹைவே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லேயும் அதை பற்றியும் வந்து சொல்லியிருக்காரு. மான்சூன் வரதை ஒட்டி வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் இந்த வீக்கான லொக்கேஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது வல்னரபிள் அதை லொக்கேஷன்ஸை வந்து அது லொக்கேட் பாருங்கள், என்ஷூர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுங்கள் அந்த இடத்தையெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அனில்குமார் அண்ட் டி அவர் நியர்பை ஹவுஸ் ஆஃப் அஷ்ரஃப் அப்படிங்கிறவரோடது வந்து என்னென்னா பார்ஷியலாக டிஸ்ட்ராய் பண்ண பாயிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த 3 ஆக்குபண்ட்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அன்ஹார்மாக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டிங் ஒர்க்கர்ஸு அப்புறம் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்தவங்க, அப்புறம் டேங்கர் ட்ரக்கு அதெல்லாம் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா வந்து அப்படியே அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு அந்த மட் ஸ்லைடில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பஸ்ஸு வந்து என்ன இருக்குன்னா அப்படியே அந்த ரிவரில் ப்ளஞ்ச் ஆகிருக்கு, அப்படியே மூழ்கி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டேங்கர் வந்து செவரல் மீட்டர்ஸ்க்கு இழுத்துட்டு போகப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரோட்டில். யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. யாருன்னா சந்திராபன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர், அவங்க வந்து மத்திய பிரதேசை சேர்ந்தவர், எல்லாமே கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் தான். அப்புறம் பிகாஷ் குமார் அப்படிங்கிறவர் சிவில் ஃபோர்மேன், அவர் வந்து பீகாரை சேர்ந்தவர். அன்மோல் அப்படிங்கிறவர் வந்து ஜார்க்கண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவரல் ரெசிடென்ட்ஸ் வந்து என்னென்னா சர்வைவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சேஃப்டி அந்த மூமெண்ட்ஸ் அது அந்த இதுக்கு முன்னாடி அவலான்ஸே அந்த இது மட்டு அந்த இது வந்ததில்லை அந்த டைமில் 18 பீப்புள் வந்து மட் ஸ்லைடில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் 10 வந்து சஸ்டெயின் இன்ஜுரிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 5 பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது WIMS ஹாஸ்பிட்டலில் அந்த வந்து மேப்பாடி அப்படிங்கிற இடத்துல, அதில் 2 பேர் வந்து ICUவில் இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. இது வந்து என்னென்னா கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேருமே சஃபரிங் ஹெட் அண்ட் லெக் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3 இன்ஜூர்டு வந்து என்னென்னா இண்டிவிஜுவல்ஸ் வந்து எப்படின்னா இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. மிஸ் ஆனவங்களை வந்து சர்ச் பண்ணுறது ஆப்ரேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த லேட் ஈவினிங்லேருந்து. அது வந்து என்னென்னா லீடர்ஷிப் ஆஃப் NDRF, ஃபயர், இந்த ரெஸ்கியூ சர்வீசஸ், போலீஸு இவங்கெல்லாம் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லோக்கல் வாலண்டரிஸு, ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் டி சித்திக் அவர் சொல்லியிருக்காரு. சர்ச் வந்து என்னென்னா இப்போது டியூஸ்டே அன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அஃபெக்டட் ஏரியா வந்து 4 வந்து பிரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு செக்டாஸாக போட்டு அதை வந்து ஸ்னிஃபர் டாகை வச்சு அதை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸிங் பீப்புளை சொல்லியிருக்காங்கன்னா சித்திக்கு இது நேச்சுரல் லேண்ட்ஸ்லைன் கிடையாது, இது மேன்மேடாக, இது வந்து மனுஷனால் வந்தது, இது வந்து நம்மளா தேடிக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வார்னிங்ஸ் எல்லாம் கொடுத்துமே அந்த கான்ட்ராக்டர் வந்து அவங்க அந்த இதை வந்து அந்த ப்ராஜெக்டை பண்ணுறவங்க அந்த ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் விட்டது தான் இந்த டிசாஸ்டருக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இறந்தவங்க வந்து சீக்கிரமாக வந்து அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்.
இவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆனவங்க சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.